பட் இப்போலாம் வந்து டின்னருக்கே வந்து என்ன நல்லா இருக்கா நல்லா இருக்கா நைட்ல வந்து நான் இந்த கிச்சனை கிளீன் பண்ணிட்டேன் அப்படி ஏன்னா அவன் ஏஞ்சிட்டான் அப்படின்னா இது ரெண்டுமே செய்ய விட மாட்டான். ஹாய், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அபியும் அவளும். இன்னைக்கு என்னோட ஒரு ஈவினிங் ரீசெட் ரொட்டீன் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ அப்படியே வாங்க என்னோட ஈவினிங் எப்படி போகுதுன்னு பார்க்கலாமா. பப்பு இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கான். அவனோட ஆஃப்டர்நூன் நேப்ல இருந்து இன்னும் ஏஞ்சிக்கல. பட் ஆல்மோஸ்ட் அவன் ஏஞ்சிக்கிற டைம் ஆக போகுது. பப்பு ஏஞ்சிக்கிறதுக்குள்ள நான் சில ஒர்க்லாம் வந்து செஞ்சு முடிச்சிருவேன். அதில் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து வீடு க்ளீன் பண்ணுறது, அண்ட் செகண்ட் விஷயம் வந்து நான் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிறது. ஏன்னா அவன் ஏஞ்சிட்டான் அப்படின்னா இது ரெண்டுமே செய்ய விட மாட்டான், செய்யவும் முடியாது. அதனால அவன் எழுந்திருக்கிறதுக்குள்ளே இதெல்லாம் எவ்வளோ குயிக்காக என்னால் முடிக்க முடியுமோ அவ்வளோ குயிக்காக வந்து செய்ய போகிறேன். என்னோட ஈவினிங் ரீசெட் வந்து வீடு கிளீன் பண்ணுறதுல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா பப்பு வந்து ஆஃப்டர்நூன் தூங்க போகிறதுக்கு முன்னாடி வீட்டையே வந்து இப்படி தான் மாற்றி வச்சுருப்பான். எல்லாமே அவ்வளோ மெஸ்ஸியாக இருக்கும். எல்லா டாய்ஸு அது இதுன்னு எல்லாமே கலைஞ்சிருக்கும். ஸோ அவனை தூங்க வைக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து வேகமாக கூட்டிகிட்டு போயிடுவேன். வீடு வந்து மெஸ்ஸியாக இருக்குது அப்படின்னு அதை பற்றி வந்து யோசிக்கவே மாட்டேன். அண்ட் அவன் தூங்குற கேப்பில் வந்து நான் என்னோட ஒர்க்கை எடிட் பண்ணுறது இந்த ஒர்க்லாம் வந்து பண்ணிகிட்ருப்பேன். ஸோ நான் ஏஞ்சி வந்தால் வெளியில் இப்போ தான் இருக்கும் வீடு. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் நான் பண்ணுறது வந்து வீடு எல்லாமே க்ளீன் பண்ணுறது. ஸோ இது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சிடணும் பப்பு வரதுக்குள்ளே. அவன் வந்துட்டான் எழுந்து அப்படின்னா இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணவே முடியாது. டிவி ரிமோட்டோட செல்லையே காணோம், எங்கே போட்டான்னு தெரியல. அதுக்கப்புறம் எல்லாமே ரேண்டம் திங்ஸு, கிச்சன் ஐட்டம்ஸு, இல்லை இது மாதிரி ஸ்கூட்டியோட மிரரு, என்னென்னமோ ரேண்டமான திங்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஹாலில் வச்சுருக்கான். நான் இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அந்தந்த இடத்துல கொண்டு போய் வைக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. இதெல்லாம் எதனால நடந்துச்சு அப்படின்னா, இப்போ ஒரு 2-3 டேஸாக பப்புக்கு வந்து ஸ்க்ரீன் டைம் டோட்டலாக வந்து கட் பண்ணிட்டேன். சுத்தமாக டிவியே பார்க்க விடுறதில்ல. டே டைமில் வந்து நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, ஏதோ விளையாடு, என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லி அவனை ஃப்ரீயாக விட்டாச்சு. ஃபஸ்ட்டு ஒரு 2 நாள் வந்து அடம் பண்ணான். இப்போ ஒரு நாளாக கொஞ்சம் பரவாயில்ல. ஏதாவது வந்து வீட்டில் இருக்கிறது அங்கே இங்கேன்னு எங்கெங்கேயோ மூலையில் இருக்க திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்துடுவான். அதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்காதே எனக்கு ஆக்சுவலாக தெரியாது. எங்கெங்கேருந்தோ கொண்டு வந்து ஹாலில் வச்சுட்டு அதெல்லாம் வச்சு விளையாடிட்டு இருந்தான். ஸோ இது எல்லாத்தையும் நான் கொண்டு போய் அந்தந்த பிளேஸில் வைக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. இப்போலாம் பப்பு வந்து ரொம்ப நேரம் டிவி பார்க்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஃபர்ஸ்ட்லாம் வந்து சாப்பிட்ற டைமில் பார்ப்பான், இல்லை அப்பப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் நேரம் பார்ப்பான், அப்படி தான் இருந்தது. பட் அதுவே நான் வந்து அதிகம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ வந்து நான் யூடியூப் பண்ணுறனால நான் ஒன்று வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருப்பேன், இல்லை எடிட் பண்ணிகிட்டு இருப்பேன், ஏதாச்சும் ஒரு ஒர்க் வந்து பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அந்த டைமில் வந்து பப்பு டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி நான் வந்து டிவி பார்க்கட்டும் அப்படின்னு விட்டுட்டேன். பட் எனக்கு வந்து இப்போ தான் ஃபீல் ஆச்சு, அவன் ரொம்ப நேரம் டிவி பார்க்குறான் அப்படின்னு சொல்லி. ஸோ இதை கண்டிப்பாக வந்து ஸ்டாப் பண்ணியே ஆகணும்னு கம்ப்ளீட்டாக வந்து டிவியை ஸ்டாப் பண்ணியாச்சு. வெறும் ஈவினிங்கில் இல்லை நைட்டில் ஒரு 10 மினிட்ஸ் அவன் சாப்பிட்ற டைம் மட்டும் பார்க்கட்டும் அப்படின்னு அலோவ் பண்ணியிருக்கேன். மற்றபடி மார்னிங் டைமில் டே டைம்லலாம் வந்து டிவி பக்கமே போகிறதில்ல, டிவியை ஆன் பண்ணுறதில்ல. ஃபஸ்ட்டு 2 நாள்லாம் பயங்கரமாக அழுது அடம் பண்ணிட்டு இருந்தான், டிவி போடு போடுன்னு. நான் நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, வீட்டில் எதை வேணால் வச்சு விளையாடு, நான் வந்து கேட்க மாட்டேன், ஆனால் டிவி மட்டும் போட மாட்டேன் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அடாப்ட் ஆகிட்டான். பட் வீட்டை வந்து 2 ஆக்கிடுறான். பட் பரவாயில்ல, அவன் நல்லதுக்காக நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ என்னோட ஈவினிங் ரீசெட்டில் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து இந்த சோஃபாவை தான் அரேஞ்ச் பண்ணுவேன். ஏன்னா இந்த குஷன்லாம் கீழே இருக்குது அப்படின்னாலே வீடு வந்து அவ்வளோ மெஸ்ஸியாக தெரியும். அது எல்லாத்தையும் மறுபடியும் எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னாலே வீடு வந்து கொஞ்சம் நீட்டாகிடும். அவனோட டாய்ஸு இதெல்லாம் எதுவுமே இல்லைனாலே ஹால் வந்து நீட்டாக க்ளீனாக இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த மாதிரி ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறது இதெல்லாம் வந்து நான் வீக்லி 2 or 3 மட்டும்தான் பண்ணுவேன். டெய்லிலாம் க்ளீன் பண்ண மாட்டேன். இன்றைக்கி வந்து ரொம்ப குப்பையாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால இன்றைக்கி க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன்.
அவ்வளோதான், வீடு வந்து க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. பட் இப்போ எழுந்திரிச்சு வந்தான் அப்படின்னா திரும்பவும் இந்த மாதிரி தான் பண்ணுவான். மறுபடியும் நான் க்ளீன் பண்ண வேண்டியது தான். என்னோட இந்த ஈவினிங் ரீசெட் ரொட்டீன் வந்து நான் எப்போத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, நம்ம வந்து நிறைய வேலை செய்கிற மாதிரி இருக்கும். இந்த டின்னர் டைம்லேருந்து தூங்க போகிற வரைக்கும். அது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நைட்டு தூங்க போகிறதுக்குள்ளே அவ்வளோ வந்து எக்ஸாஸ்ட் ஆயிடுவேன். ஸோ அதை வந்து எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சப்போ தான் இந்த ஈவினிங் ரீசெட் வந்து நான் கண்டுபிடிச்சேன். இது வந்து என்னன்னா, நம்மளோட வேலையே வந்து 2ஆ டிவைட் பண்ணிருவோம். ஸோ ஈவினிங் வந்து நம்ம சும்மா டிவி பார்க்கறது, ஸ்க்ரோல் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாமல், ஈவினிங் வந்து ஒரு பாதி வேலையை செஞ்சுட்டு, நெக்ஸ்ட் ஒரு ஹாஃப் வேலையை வந்து டின்னருக்கு அப்புறம் செஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணும்போது டயர்ட் ஆகாது. அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து ஸ்வீட் கார்ன் தான். நான் இதை ரெடி பண்ணிட்டு இருக்கும் போதே பப்பு வந்து ஏஞ்சிட்டான். ஸ்வீட் இல்ல, ஸ்வீட் கார்ன். ஐயோ, இவங்கிட்ட வேற சொல்ல மாட்டேன். ஸ்வீட் கார்ன் சாப்பிட்றியா பப்பு அப்படின்னு கேட்டுட்டேன். இவனுக்கு வந்து அது ஸ்வீட்டுன்னு கேட்டுச்சு. நான் எப்போ ஸ்வீட் கார்ன் அப்படின்னு சொன்னாலும் அவனுக்கு வந்து ஸ்வீட்டுன்ற வார்த்தை மட்டும்தான் அவனுக்கு வந்து கேட்கும், புரியும். ஸோ ஏதோ ஸ்வீட்டுன்னு கேட்டுகிட்டே இருப்பான். நான் வந்து இது மாதிரி சொல்லக்கூடாது அப்படின்னு, கார்ன் சாப்பிட்றியா அப்படின்னு மட்டும்தான் கேட்பேன். இன்னைக்கு தெரியாமல் வந்து உளறிட்டேன், ஸ்வீட் கார்ன் சாப்பிட்றியா அப்படின்னு. ஸ்வீட்டுன்னு அடம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இந்த ஸ்வீட் கார்ன் வந்து வாங்கி 2-3 நாள் மேலேயே ஆயிடுச்சு. ஃப்ரிட்ஜ்லேயே இருந்தது, நான் வந்து பார்க்கவே இல்லை, கவனிக்காமல் விட்டுட்டேன். அண்ட் இன்னைக்கு வந்து எடுத்து ஸ்டீம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சப்போ எல்லாமே கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் ஸ்டில் அது வந்து குக் பண்ணதுக்கப்புறமா சரியாயிடுச்சு. ஸ்வீட் கார்ன் மேலே வந்து இந்த மாதிரி சால்ட் மட்டும் லைட்டாக இது பண்ணிவிட்டு தருவேன், ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு. ஃபஸ்ட்லாம் வந்து பப்பு ஸ்வீட் கார்ன் சாப்பிடணுன்னா அந்த தனித்தனியாக வந்து ஒன்று ஒன்றா எடுத்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக மேஷ் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து சாப்பிட கொடுப்பேன். இப்போலாம் வந்து கற்றுக்கிட்டான், இப்படியே வந்து சாப்பிட கற்றுக்கிட்டான். ஸோ இப்போலாம் இப்படியே கொடுத்துட்றது. நல்லாட்டா நல்லாட்டா நமக்கு இது உனக்கு வச்சுக்கோ. ஸ்வீட் கார்ன் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா ஆஸ் யூஷுவல் பப்போட ஈவினிங் ரொட்டீனில் வந்து சைக்கிள் ஓட்ட போகணும். ஸோ அது கூடவே என்னோட ஒரு ஈவினிங் ரீசெட் வந்து என்னென்னா, செடிக்கெலாம் தண்ணி விடுறது. அண்ட் தென் வெளியில் இருக்கிற பிளேஸ்லாம் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணுறது. ஏன்னா செடிக்கு தண்ணி விட்டால் ஆப்வியஸ்லி அந்த இடம்லாம் வந்து ஈரமாயிடும். ஸோ கையோட அந்த இடத்தையும் வந்து க்ளீன் பண்ணிடுவேன். இதை வந்து நான் டெய்லி என்னோட வேலையாக வந்து ஈவினிங் செய்வேன். பட் இன்னைக்கு அதுக்காக தான் கிளம்பணும். பட் இன்னொரு பெரிய விஷயம் வந்து நடந்துருச்சு. அதனால நாங்கள் இன்னைக்கு அதை செய்ய முடியல. என்ன நடந்துச்சு அப்படின்னு நீங்களே பாருங்க. ஸோ பார்த்துட்டிங்களா, இதனால தான் நாங்கள் வந்து இன்றைக்கி எங்களோட ஈவினிங் ரொட்டீனே வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு. பப்பு சைக்கிள் ஓட்டுறதுக்கு போல், நானுமே செடிக்கெலாம் தண்ணி ஊற்றலை. ஸோ நீங்கள் என்ன வீடியோவில் பார்த்தீங்க, அதை நோட்டீஸ் பண்ணிங்களா அப்படின்றத வந்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து அதை பற்றி பேச விரும்பலை இந்த வீடியோவில். ஸோ இப்போ கம்மிங் பேக் டு த டாபிக், நம்மளோட ஈவினிங் ரீசெட் வந்து நான் எதுக்காக ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஸோ என்னோட இந்த நைட் வேலை செய்கிற இந்த பேர்டன்லாம் கொஞ்சம் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொஞ்சம் கம்மியாக்கிறதுக்காக தான் இந்த புது ரீசெட் ரொட்டீன் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். இதில் வந்து ஒரு விஷயம் வந்து ஆட் ஆகும் அண்ட் ஒரு சில நாள் வந்து ஒரு விஷயம் வந்து இருக்காது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறது இதெல்லாம் வந்து இன்னைக்கு இருந்துச்சு, பட் நாளைக்கு இருக்காது. ஸோ இந்த மாதிரி மாறி மாறி நடக்கும்.
பட் ஸ்டில் வீடு கிளீன் பண்றது அப்படின்னு மேல அந்த சோஃபா கிளீன் பண்றது, இல்ல வெளியில போய் கிளீன் பண்றது அண்ட் செடிக்கு தண்ணி ஊத்துறது, இது எல்லாமே வந்து டெய்லியுமே இருக்கும். நெக்ஸ்ட் விஷயம் நான் பண்றது வந்து பெட் ரெடி பண்றது. ஏன்னா பப்பு வந்து இப்ப மத்தியானம் தூங்கி எந்திச்சதுக்கு அப்புறமா பெட் வந்து அவ்ளோ மெஸ்ஸியா இருக்கும். இருக்கிற எல்லா துணி, பெட்ஷீட் எல்லாத்தையும் கொண்டு வந்து பெட்ல போட்டு நடுவுல படுத்து தூங்கிட்டு இருப்பான். ஸோ அவன் எந்திரிச்ச உடனே அவன வந்து விளையாட வச்சுட்டு அந்த கேப்ல வந்து நான் பெட் ரெடி பண்ணிட்டேன். இது வந்து எதுக்காக என்னோட ஈவினிங் ரொட்டீன்ல வந்து நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா, நைட்டு தூங்க போறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இல்லன்னா நைட்டு கிச்சன் வேலை எல்லாம் செஞ்சுட்டு அவ்ளோ டயர்ட்ல வருவோம். தூங்க போலாம் அப்படின்னு பார்த்தா பெட் வந்து அப்போதான் வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னா, அதுவே வந்து ரொம்ப அனாயிங்கா இருக்கும். ஸோ அதனால இதெல்லாம் கிளீன் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் ஏசியும் ஆன் பண்ணிட்டு நான் வந்து டின்னர் ரெடி பண்றதுக்காக கிளம்பிருவேன். ஸோ ஏசி வந்து ஃபில் ஆயிருக்கும் ரூம்ல. நம்ம வந்ததுக்கு அப்புறமா ஆஃப் பண்ணிடலாம். இல்லைன்னா டைரக்ட்டா வந்து ஏசி இருக்கிற மாதிரி இருக்கும். நான் ஃபர்ஸ்ட்லாம் நெக்ஸ்ட் டே மார்னிங் தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து ஈவினிங்கே கட் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணிப்பேன். ஏன்னா மார்னிங் வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக. பட் இப்போலாம் வந்து டின்னருக்கே வந்து எனக்கு வந்து எதுவும் வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ற மாரி இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா ரொம்ப வந்து வேலை ஜாஸ்தியா இருக்க மாரி இருக்கு. நைட்ல வந்து நான் இந்த கிச்சன கிளீன் பண்ணிட்டேன் அப்படின்னாலே எனக்கு வந்து ஃபுல்லா வந்து எனர்ஜியே இல்லாம போயிடும். அதுக்கப்புறம் நான் யூடியூப் ஒர்க்லாம் பண்ணணும் அப்படின்றனால டின்னர் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து சிம்பிளா தான் இருக்கும். இந்த நான் மார்னிங் சமைச்சது, சாம்பார், சட்னிலாம் இருக்கும்ல, அத வச்சு தான் வந்து டின்னரே வந்து மேனேஜ் பண்ணுவோம். பட் வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் வந்து டின்னருக்கு வந்து ஏதாச்சும் சைட் டிஷ் அதெல்லாம் வந்து செய்வேன். பட் மோஸ்ட் ஆஃப் த டேஸ் வந்து இப்படிதான் இருக்கும். ஸோ இந்த வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி ஸ்டோர் பண்றது, இந்த வேலைலாம் வந்து நான் இப்ப பண்றதே இல்ல. டின்னரே வந்து ரொம்ப சிம்பிளா தான் இருக்க போது. நான் வந்து ஃபர்ஸ்ட்லாம் பப்புக்கு 1 வயசு இருக்கும்போதெல்லாம் வீக்லி ஒன்ஸ் வந்து வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அத கிளீன் பண்ணி எல்லாமே எந்தெந்த வெஜிடபிள்ஸ் எப்படி கட் பண்ணணுமோ எல்லாம் தனித்தனியா கட் பண்ணி எல்லாத்தையும் வந்து ஒரு பாக்ஸ்ல போட்டு ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணிருவேன். எப்பப்போ வேணுமோ வந்து எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இப்படிதான் வந்து ஃபர்ஸ்ட்டு போயிட்டுருந்துச்சு. ஏன்னா அப்போலாம் வந்து பப்பு வந்து ரொம்ப சின்ன பிள்ளையா இருப்பான்ல. நான் வந்து உட்காந்து பொறுமையா ஒரு ஒரு வாட்டியும் நான் வெஜிடபிள்ஸ் கட் பண்ற வரைக்கும்லாம் வந்து வெயிட் பண்ண மாட்டான். அப்போதான் வந்து கிச்சனுக்கு வருவான். திடீர்னு தவழ்ந்து வருவான். இல்ல ரொம்ப அழ ஆரம்பிச்சுருவான். ஸோ அந்த டைம் வந்து சேவ் பண்றதுக்காக அதெல்லாம் பண்ணிட்டுருந்தேன். பட் இப்போலாம் எனக்கு வந்து அத அப்பப்போ கட் பண்ணிக்கிட்டாலே பெட்டரா இருக்கு அப்படின்னு தோணுது. ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லா உட்கார்ந்து அத வந்து பண்ற அளவுக்கு இப்போ என்கிட்ட டைம் இல்ல. அதனால இப்போ அதெல்லாம் பண்றதில்ல. அண்ட் இன்னைக்கு டின்னருக்கு வந்து தக்காளி தோசை தான். இதுக்கு வந்து சைட் டிஷ் தேவையில்ல. பப்புக்கு மட்டும் பிளெயின் தோசை. ஏன்னா அவனுக்கு வந்து தக்காளி தோசை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ இன்னைக்கு டின்னர வந்து இத வச்சே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் வந்து இப்படி ஈவினிங் ரீசெட் அப்படின்னு ஒரு ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எனக்கு என்னென்ன நல்ல விஷயம்லாம் நடந்துச்சு அப்படின்னு நான் வந்து சொல்றேன். ஃபர்ஸ்ட்லாம் வந்து நான் ஈவினிங்ல என்ன பண்ணுவேன் அப்படின்னா, சும்மா நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்கறது, இல்ல மொபைல் வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கிறது, இல்ல யார்ட்டயாச்சும் கால் பண்ணி பேசுறது அம்மாட்ட, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. அந்த மாரி ரொம்ப வந்து ஸ்லோவா தான் போகும். ஏதாச்சும் வந்து சும்மா வந்து டைம் பாஸ் பண்ணிட்டு இருப்பேன். பட் இப்போலாம் எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த வேலை வந்து நான் ஸ்ப்ளிட் பண்ணிட்டனால ஒரு நைட்ல வந்து எனக்கு ஒரு 2 ஹவர்ஸ்க்கான வேலை வந்து கம்மியாயிடுச்சு. இல்லன்னா வந்து மெஸ்ஸியான வீட்டோடயே தூங்க போணும். இல்ல நான் அந்த டயர்டோடயே வந்து நெறைய வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா தூங்குற மாரி இருக்கும். ஸோ இது 2 தான் ஃபர்ஸ்ட்லாம் நடக்கும். இப்போ வந்து நான் ஸ்ப்ளிட் பண்ணிட்டனால ஈவினிங் ஒரு 1 ஹவர் வந்து இந்த வேலை செஞ்சேன் அப்டின்னா, நைட் வந்து ஒரு 1 ஹவர் வந்து நான் கொஞ்சம் சீக்கிரமாவே வந்து தூங்குறதுக்கு போலாம். ஸோ இந்த மாரி தான் வந்து பேலன்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டேன் அப்படின்னா, நான் வந்து கிச்சனுக்கு போயிருவேன். கிச்சன் கிளீன் பண்றது, வெசல் வாஷ் பண்றது, அது இதுன்னு நெறைய வேலை இருக்கும். ஒரு 1 1 1/2 ஹவர்ஸ் வந்து கிச்சன்லயே போயிடும். ஸோ இப்போ நான் என்னோட ஈவினிங் ரொட்டீன வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டனால, ஒரு 1 ஹவர் வந்து எனக்கு கம்மியா இருக்கு. இல்லன்னா நான் வெசல் வாஷ் இந்த 1 ஹவர் இந்த வேலை செஞ்சு முடிச்சுட்டு, அதுக்கப்புறமா வெளியில வந்து பார்த்தா ஹால் ஃபுல்லா மெஸ்ஸியா இருக்கும். ஹால் எல்லாம் கிளீன் பண்ணணும். ஸோ இப்போ வந்து அப்படி இல்லாம கொஞ்சம் காமா வந்து போது. இன்னைக்கு ஈவினிங் வந்து நான் பிளான் பண்ண மாதிரி எல்லா வேலையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அண்ட் நான் பிளான் பண்ணாத விஷயம்லாம் நெறைய வந்து நடந்துருச்சு.
ஸோ ஒரு வழியாக வந்து ஃபைனலி கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக வந்து ஈவினிங் முடிஞ்சுது. ஸோ என்னோட இந்த ஈவினிங் ரீசெட் ரொட்டீன் வந்து எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. மேபி உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம்ல, அதனால தான் உங்ககிட்டயும் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். உங்களுக்கு வந்து நைட் டைமில் நிறைய வேலை செய்கிற மாதிரி இருக்குது, தூங்க போகிறதுக்குள்ளே ரொம்ப வந்து டயர்டாயிருது, எக்ஸாஸ்ட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து நைட்டில் வந்து நிறைய வேலை வந்து நைட்டில் செய்கிறதுக்கு மட்டும் வச்சுருக்கீங்க, ஸ்கெடியூல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அதனால நீங்கள் வந்து அதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ண முடியும் அப்படின்னு பாருங்கள். எனக்கு இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கும் வேலை இருக்கணும் அப்படின்னு இல்லை. உங்களுக்கு என்ன வேலை இருக்கோ அதை வந்து முன்னாடியே செய்ய முடியுமா, டின்னர் டைமுக்கு முன்னாடி, டின்னர் டைமுக்கு அப்புறம் அப்படின்னு வந்து ஸ்ப்ளிட் பண்ணி செய்ய முடியுமா அப்படின்னு வந்து பார்க்கலாம். நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்னேன்ல, டெய்லியுமே வந்து இதே மாதிரி இருக்காது வேலை. சம்டைம்ஸ் வந்து வேலை வந்து கம்மியாக இருக்கும், ஏதாச்சும் ஒரு வேலை வந்து இருக்காது. சம் டேஸ் வந்து ஏதாச்சும் ஒரு வேலை வந்து ஆட் ஆன் ஆகிடும் எக்ஸ்ட்ராவா. ஸோ அந்த மாதிரி ஆட் ஆன் ஆகுற வேலைலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வருவோம் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ். ஸோ அதை வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது, இல்லை தோசை மாவுக்கு வந்து சோக் பண்ணி வைக்கிறது. நம்ம வந்து முன்னாடி நாள் நைட்டு வந்து எல்லாம் சோக் பண்ணி வைப்போம்ல, நெக்ஸ்ட் டே வந்து தோசை மாவு ரெடி பண்ணணும்னா, அதை வந்து நீங்கள் ஈவினிங்கே பண்ணிக்கலாம். ஏன்னா என்ன மாதிரி ஆளுக்கெலாம் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான்லாம் வந்து நிறைய நாள் வந்து அதை சோக் பண்ணி வைக்கவே மறந்துடுவேன். திடீர்னு மிட் நைட்டில் வந்து ஏஞ்சி வந்து மறுபடியும் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தூங்க போவேன். இந்த மாதிரிலாம் நிறைய நாள் நடந்திருக்கு. அதனால இப்போ இதெல்லாம் வந்து நான் ஈவினிங் டைம்லேயே பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஈவினிங் வந்து கொஞ்சம் காமாக இருப்போம், அதனால நிறைய வேலை வந்து நம்மளால செய்ய முடியும், ஞாபகம் இருக்கும். நைட்டு வந்து ரொம்ப பிஸியாக நிறைய வேலை இருக்கும், எப்படா தூங்க போவோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய வேலை வந்து மறந்துடுவோம், இல்லை பண்ணால் கூட இந்த மாதிரி இம்பர்ஃபெக்டாக தான் பண்ணுவோம். ஸோ எனக்கு வந்து என்னோட இந்த ஈவினிங் ரீசெட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ மேபி உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு vlog வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.